ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களைத்தான் 12 ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம். 2026 வருடம் எப்படி இருக்க போகிறது, இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சொல்வதுண்டு. அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலமும் பெற்று வாழப்போயின்னு சொல்லி பொதுவாக இந்த 2026 வருடம் 1/1/2026 இதிலே எண் கணித ஜோதிட பிரகி பார்க்கும் பொழுது 1 என்பது சூரியனை குறிக்கும், பிறவி எண் சொல்வார்கள். வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது 3 வருகிறது, அது குருவை குறிக்கும். எனவே இந்த 2026 வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது. அந்த வகையிலே 2026 வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட போவதனால் மக்களுடைய திறமைகள், அவருடைய துணிச்சல், தைரியம், துணிந்து விமர்சனம் செய்வது, அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த 2026 வருடம் நல்ல மழை பொழிய போகிறது. மழை காலத்திலே நல்ல மழை, வெள்ளமும் ஏற்படும். வெயில் காலத்திலே நல்ல வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர், இது மூன்றுமே இருக்கப் போகிறது. இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும், பூமி அதிர்வும் ஏற்படும். இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதுவல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது 2026. அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காற்றிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்க போகிறது. அதாகப்பட்டது இவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும், யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும், இனவெருத்தி குறையும், கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. சாலை போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இதெல்லாமே விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும். இதுவுமல்லாமல் இந்த வருடம் இயற்கை பேரிடர்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்திலே மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள். ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது. மதம், ஜாதி, இனம், மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன், எதையும் குறிப்பிட்டு இது வரைக்கும் சொல்லதில்லை. அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது ஆன்மீகம், கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய இவருடைய ஆட்சி தான் அமையப் போகிறது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும். கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும். ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும், குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார். அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது. குருவோட பயிற்சி, ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போகுது. அதை பற்றி கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடையும் குழப்பங்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை கிடைக்காது. இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த 2026 வருடம் இதெல்லாம் நடக்கப் போகுது சொல்லி துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். இந்த வகையில் இப்போது துலாம் ராசிக்குடைய கிரக நிலையை பார்த்துக்கொள்வோம். உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே 9ஆம் இடத்திலே குரு பகவான், அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு பிறகு 10ஆம் இடத்திலே குரு பகவான் வர இருக்கிறார். 11ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். இப்படியாக இந்த ஆண்டு கிரகங்களுடைய இருப்பு இருக்கிறது. அது இல்லாமல் உங்களுடைய துளாராசிக்குரிய ராசிநாதனாகிய சுக்கிரன் தனுசு ராசியிலே சூரியன், செவ்வாய், புதனுடன் இணைந்திருக்கிறார்.
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகிறது. லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்த யோகம் என்றால் என்ன, எவ்வளோ பெரிய விஷயம். வாழும் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, செல்வ வளங்கள் பெருகப் போகிறது, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே கிடைக்க போகுது. அப்போ கண்டிப்பாக 2020ஆம் வருடம் 3வது இடத்துக்கு பெறக்கூடிய சாதகமான பலனை பெறக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். 3ஆம் இடம் உங்களுக்கு தான். நல்லா யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. முதல் 6 மாத காலங்கள் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. அது குரு வச்சு தான் அப்படி சொல்லுது. அதுக்கு என்ன பலன் என்றால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், 4 இடம் போயிட்டு வருவீங்க, பயணங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும், எல்லா வகையிலுமே ஏற்றம் இருக்கும், யாரை பார்க்கணும், யார்கிட்ட உதவி கேட்கணும், இப்படி உங்கள் நடவடிக்கைகள் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடும். வாழும் வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடமும் அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தான். அப்போ நல்லா வாழ்ந்து பார்க்க போகிறீங்க. முதல் 6 மாத காலங்கள் துளாராசிக்கு நல்ல ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. நினைத்த நடக்கும், கேட்டது கிடைக்கும், இது மாதிரிலாம் நடக்க போகுது. பெரியவர்கள் தொடர்பு கிடைக்கும், தந்தையாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தந்தை மூலியமாக பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்து அவர் கைக்கு வந்து சேரும், தந்தை வழி ஒரு மூலியமாக லாபங்கள் ஏற்படும், வேண்டுதல் பிரார்த்தனைகள் இருந்தால் நிறைவேற்றி அதன் மூலியமாக தெய்வ அருளை பெறலாம், எல்லாமே நடக்கும். அடுத்து வரும் 6 மாத காலங்கள் குரு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த தடவை குரு பயிற்சி வந்து கடகத்தில் வருது. அதனால் 10ஆம் இடத்தில் வந்தால் கூட குரு நன்மை தான் செய்வார், பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அப்போது இருக்கும் வேலையிலேருந்து இன்னொரு வேலையை மாற்றி கொடுப்பார், ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலை மாற்றி கொடுப்பார், ஒரு வியாபாரத்தில் இன்னொரு வியாபாரத்தை செய்யக்கூடிய அமைப்பு வரும், போட்டி பந்தங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறலாம், எல்லாமே நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்தாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மூலியமாக மூத்த சகோதர வகையிலே முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும், பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு நீதித்துறையில் இருப்பவர்கள், சட்டத்துறை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சொல்லும் தீர்ப்பு பேசுபொருளாக அமையும். அதன் மூலியமாக பாராட்டுகள், பெருமைகள் உங்களை வந்து சேரும். நல்ல திட்டமிடுதல் உள்ள துளாராசிக்காரர்களுக்கு அவர்கள் இருக்கும் துறையிலே துறை சார்ந்த வெற்றி கிடைக்கும், மக்களால் நன்கு அறியப்படுவீர்கள், எல்லாமே நடக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு முதல் 6 மாத காலங்கள் நல்ல பொறுப்பு வந்து சேரும், பதவிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் உருவாகும், எல்லா வகையிலுமான ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பேரும் புகழும் அடைவீர்கள். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். கல்வி சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில் மட்டும் தேர்ச்சி இல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று உச்ச புகழை அடைவீர்கள், எல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. 3, 6, 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் கடன் பிரச்சனையை அடியோடி நீக்கி விடுவார். அதுக்குண்டான வழிகள் ஏற்படும். வழக்குகள் முடிவுக்கு வந்து அதன் மூலியமாக வர வேண்டியது கிடைத்து அதன் மூலியமாக நிலையான ஒரு நிலையை அடைவீர்கள். நோய் நொடிகள் காணாமல் போய்விடும். மறைமுக எதிர்ப்பாளர்கள் மறைந்து விடுவார்கள். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ துளாராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன் தான் மேக்சிமம் 2020 நடக்க போகுது. அடுத்து ஒரு 6 மாதங்களுக்குமே குரு 10ல் வந்தால் கூட நன்மை தான் செய்ய போகிறார். புதிய பொறுப்புகள் வந்து சேரும்.
உங்களுக்கு தேவையான உங்கள் திறமைக்கேற்ற உங்களுடைய அனுபவத்திற்கேற்ற பதவிகள், பொறுப்புகள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவி ஒரு பலப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல ஒரு உயர்ந்த நிலை ஏற்படும். ப்ரொமோஷன் சொல்கிறோம் இல்லையா, அது டபுள் ப்ரொமோஷன் மாதிரி வரும், அது மாதிரி கிடைக்கும். எது எப்படினும் யாருடன் நீங்கள் பழகினாலும் அதை ஆராய்ந்து கவனித்து பழக வேண்டும். உடல்நிலையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனே கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக துளாராசிக்காரர்கள் பிறந்த விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள். முதல் 6 மாத காலங்களுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான வழிகள் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அடுத்து ஒரு 6 மாதங்களுக்கு எப்படியாவது தப்பித்து சமாளித்து வாழ்க்கையை ஓட்டி விடுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு முதல் 6 மாத காலங்கள் நல்ல படிப்புகள், கவனங்கள் இருக்கும். பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் பெயர் விளங்குவார்கள், புகழ் பெறுவார்கள், பாராட்டு பெறுவார்கள், நற்சான்றிதழ் பெறுவார்கள். எல்லாமே நடக்கும். அடுத்து வரும் 6 மாத காலங்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டும். துளாராசியில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவார்கள், உயர்ந்த இடத்தை அடைவார்கள், புகழ் பெறுவார்கள், நல்ல தைரியசாலியாக விளங்குவார்கள், தன்னம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்வார்கள். இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்க போகுது. அதனால தான் அப்படி சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கல்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாகவே சுக்கிரன் லக்ஷ்மி அம்சம் கொண்டவர். இப்போது லக்ஷ்மி நாராயண பெருமாள் அந்த யோகம் தான் உங்களுக்கு வேலை செய்யுது இந்த வருடம். லக்ஷ்மி நாராயண பெருமாள், சீனிவாச பெருமாள், பத்மாவதாரன் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள், இவங்களாம் வணங்கி வழிபட்டு வரலாம். கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். செய்யக்கூடிய தானதம்னு பார்க்கும்பொழுது திருமண தடை ஏற்பட்டிருக்கும் பெண்கள், திருமணத்திற்காக எந்த ஒரு விஷயம் இல்லாத இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்யலாம். வேலை கிடைக்காத பெண்களுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்காது, அவங்களுக்கு அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். எல்லாமே நல்லது. ஒருத்தங்களுக்கு தான தர்மம் பண்ணுறதை விட அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு கூடிய ஒரு வேலை என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்தை வாங்கி கொடுப்பது ரொம்ப விஷயம். வாழ்நாள் பூரா அவங்களுக்கு கடைப்பட்டிருப்பாங்க. அந்த உதவி மறக்கவே முடியாத உதவியாக இருக்கும். அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். சட்ட சிக்கல் உள்ளவங்களுக்கு சட்ட உதவியில் நீங்கள் சட்டத்துறையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இலவச சட்ட உதவியை பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலுமே இந்த துளாராசி பிறந்தவங்களுக்கு இந்த 2026 வருடம் மிக மிக நல்ல ஒரு எதிர்காலமாக தான், நன்மை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கப் போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சூட்சுமமான பரிகாரம் என்பது நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே அந்த நரசிம்ம பெருமாளை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். அவருக்குண்டான ஸ்தோத்திரங்கள், பாடல்களை பாடி மகிழலாம். அவருக்குண்டான நைவேத்தியங்களை செய்து வணங்கி வழிபட்டு வரலாம். தொடர்ந்த வழிபாடு இருக்கலாம். பெரும்பாலும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிக மிக அருமையான அவர்கள் நினைத்திருந்தபடி நடக்கக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த 2026 வருடத்திலே 3வது இடத்தை பிடித்து முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடிய இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.